மட்டக்களப்பு மாவட்ட விசேட அபிவிருத்தி குழு கூட்டம் மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி, மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள், கிழக்கு மாகாண ஆளுநர், திணைக்களத்தின் பணிப்பாளர்கள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் இதில் கலந்து கொண்டிருந்தனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணப்படுகின்ற கால்நடைகளுக்கான நீச்சல் நிலங்கள் ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது தொடர்பான நிலம் மகாபலி அபிவிருத்தி அதிகார சபைக்கு வனவள திணைக்களத்திற்கு காணப்படுகின்றது. கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களம் கிழக்கு மாகாணத்திற்கு கீழே விடயம் உள்ளடங்குகின்றது. மகாவலி அபிவிருத்தி திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட காணியா அல்லது வேறு காணியா? தற்போது மகாவலி அபிவிருத்திக்கு தேவையான காணி ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற செயற்பாடுகள் வனவள பாதுகாப்பு திணைக்களத்தின் கீழ் 1570 ஏக்கர் உள்ளடக்கப்படுகின்றதா? வழக்கு இல்லை என்றால் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை உள்ளதா? வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள காணியில் 1570 ஏக்கர் அடங்குகின்றதா என்பது தொடர்பில் பார்க்க வேண்டும். நாம் அதனை வழங்குவோம். வழக்குடன் தொடர்புடையதா என்று பார்ப்போம். 1570 ஏக்கரையும் விடுவிப்போம். மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் உள்ள 1570 ஏக்கரையும் முதற்கட்டமாக விடுவிப்போம். கிராமிய பாலங்கள், கிராமிய வீதிகள், வீட்டு திட்ட வேலைகள், நீர்ப்பாசன திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்படும் விடயங்கள், டிட்வா புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கான இழப்பீடுகள் வழங்கும் நடைமுறைகள், குருமன்வெளி தொடக்கம் மண்டூர் வரையான பாலங்கள், யானை வேலைகள் அமைத்தல், மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் நிலவும் குறைபாடுகள் தொடர்பிலும் ஜனாதிபதி இதன்போது கேட்டறிந்து கொண்டார்.